வணக்கம் தோழர்களே. ரொம்ப நாளாலாம் சொல்ல முடியாது. ரீசெண்ட் டேஸாக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா மதியம் காலேஜ் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லஞ்சுக்கு போகிறது தான் பிளானு. இதில் டோலி ஃப்ரெண்டு தான் இருக்காங்க நண்பர்களே. என்னதான் ஒரு பக்கம் எக்ஸைட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹரிஷோட சோகமான பகுதியும் இருக்குது. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இந்த வாசனை திரவியங்கள் ஆயிடுச்சு. இதை வாங்கலாமா இல்லை வேணாமான்னு ஒரே சிந்தனை தான். நம்ம கல்லூரி நண்பர் நம்மளை வீட்டிலேயே பிக்கப் பண்ணிட்டாரு. இது தாங்க அந்த சோக பகுதி. இதுக்கு முன்னாடி இந்த குட்டி கதையை கேளுங்க. நான் ஃபோன் வாங்கின முக்கியமான காரணம் என்னன்னா கேமிங் பர்பஸ் தாங்க. இந்த ஜங்ஷன் இம்பாக்ட் கேமை திட்டத்திட்ட 35 ஜிபி கொடுத்து டவுன்லோட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு இதை அன்இன்ஸ்டால் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன். என்ன ரீசன்னா நான் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் ஸ்டோரேஜும் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ண உடனே 40 ஜிபி ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு ஹாப்பியாக இருந்தாலும் மறுபக்கம் கேம் அன்இன்ஸ்டால் பண்ண சோகத்தோடு தாங்க இருந்தேன். ஏற்கனவே இருந்த ஆர்வ கலரில் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அந்த பெஞ்ச் ஃபுல்லாக அடிக்கிட்டேன். உன் சோகத்துக்கு எண்டு கார்டு போடு, வா பிரியாணி சாப்பிட போகலான்னு சொன்னாங்க. நம்மள ஒரு செலிபிரிட்டி தான் இன்வைட் பண்ணாங்க. ப்ளஸ் ஸ்பான்சர் கூட நாங்களே பண்ணுறோம், நீ வந்தால் மட்டும் போதும் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஞாபகத்தமாக இருக்கட்டும்னு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு திசையில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் முதல்ல பயிரை பார்க்குற விதமே வேற. அது எப்படின்னா பயிர் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் நெருக்கத்து ஸ்டேஜ். ஆனால் இப்போ பயிரை டே பை டே ஃபுல் அனலைஸ் பண்ணுறேன். இப்போ கதிர் வர ஸ்டேஜில் இருக்கு. வீட்டில் இருக்கிற இன்வெர்டர் பேட்டரியில் டிஸ்டில்டு வாட்டர் லோவாக இருக்கிறதுனால அதை ஊற்றி ஃபில் பண்ணிட்டேன். என்னடா ஹரிஷ் இவ்வளோ சின்சியராக லேப்டாப்பில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க. இன்னைக்கு கேம் அன்இன்ஸ்டால் பண்ண கடுப்போட லேப்டாப்பில் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இதுக்கப்புறம் என்னோட எடிட்டிங் ஜெர்னி லேப்டாப்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் இன்ஸ்டால் பண்ணனா இல்லையான்னு அடுத்த பகுதியில் சொல்கிறேன்.